வெல்கம் டு பிகேஎம் ட்ராவல்ஸ். உண்மையாலுமே இந்த ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் தான் பெஸ்ட் இம்ப்ரெஷன் சொல்லுவாங்களே, அதுதாங்க ஃபீல் பண்ணுறேன். ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் மக்களே. இன்றைக்கி ஒரு சூப்பரான நைட். எங்கே இருக்கோன்னா பின்னாடி இருக்கிற லொக்கேஷன் தெரியாதுங்க, நம்ம வானகரம் சிவாஜி பார்க்கிங்கில் இருக்கோங்க. இன்றைக்கி இங்கேருந்து ஒரு சூப்பரான லக்ஸரியான ஆம்னி பஸ் ட்ராவல் வரப்போகுதுங்க. நம்ம சென்னையிலேருந்து டேரெக்டாக மருதமலை கனெக்ட் பண்ணக்கூடிய ஒன் ஆஃப் த பஸ்ஸஸில் இன்றைக்கி நம்ம கவர் பண்ண போகிறோம். ஒன் ஆஃப் த லக்ஸரி பஸ்னே சொல்லலாம். பின்னாடி நிற்கிது பார்த்தீங்களா? எஸ், அந்த வண்டி தான் கவர் பண்ண போகிறோங்க. பிகேஎம் நம்ம கோயம்புத்தூர் ஆனகட்டி ரூட்டில் இவங்களை மிஞ்ச ஆளே இல்லைங்க. ப்ரைவேட் பஸ்ஸில் அப்படி ஓட்டுவாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க புதுசாக ஆம்னி பஸ்ஸஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்றைக்கி இதை வந்து கவர் பண்ண போகிறேங்க. அவங்களோட பார்க்கிங்கே டேரெக்டாக வந்துட்டேங்க. ஸோ அப்படியே இங்கேருந்தே ஸ்டார்ட் பண்ணோம்னா ஒரு சூப்பராக இருக்கும். ஆக்சுவலி ரைடு ஸ்டார்ட் பண்ணுறக்காக எல்லாம் பிஸியாக ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ ஒர்க் முடிஞ்சோடனே எக்ஸ்டீரியர் இன்டீரியர் ஃபஸ்ட்டு பார்த்துட்டு வந்துருங்க. சிவாஜி மோட்டர்ஸ் பார்க்கிங் ஜோன் இங்கே தாங்க எப்போயுமே நம்ம பேகேஎம் நிற்கிறாங்க. உண்மையாலுமே இந்த ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் தான் பெஸ்ட் இம்ப்ரெஷன் சொல்லுவாங்களே, அதுதாங்க ஃபீல் பண்ணுறேன். உள்ளே வந்தோடனே அவ்வளோ சூப்பராக வச்சுருக்காங்க பாருங்கள். பர்த்தெல்லாம் நம்ம பிகேஎம்மில் ஏகப்பட்ட சர்வீசஸ் இருக்குது. நான் ஏன் இந்த யூனிக்கான சர்வீஸை கவர் பண்ணுற காரணம் பார்த்திங்கன்னா, சென்னை மக்கள் டேரெக்டாக நம்ம மருதமலைக்கு ரீச் ஆகிற ஒரே காரணம் தாங்க. பிகாஸ் இவங்களே 5 மணிக்கு ஒரு சர்வீஸ், காலையில் ஒரு சர்வீஸ் இருக்குங்க. அதெல்லாம் நம்ம கோயம்புத்தூர் காந்திபுரத்தோட ஸ்டாப்பு. இந்த 8:15 சர்வீஸ் மட்டும்தான் மருதமலை வரைக்கும் கவர் பண்ணுறாங்க. ஸோ அதுதாங்க நம்ம இந்த வீடியோலேயே ஸ்பெஷலான திங்கு. BS6 டாட்டா MGயில் பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ கேபின் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக டெக்கரேஷன் பண்ணியிருக்காங்க டால்லாம் வச்சு. இங்கே விநாயகர் ஃபோட்டோ, இங்கே முருகர் சிலையை வச்சுருக்காங்க. சூப்பராக இருக்குங்க. பிகேஎம் ட்ராவல்ஸ் வெல்கம்ஸ் யூ. இங்கே மெயின் விஷயம் பார்த்திங்கன்னா, ஸ்கேன் பண்ணோம்னா நமக்கு வைஃபை ஃப்ரீயாக இருக்குங்க. 40+ ஆஃப்லைன் மூவிஸ் இருக்குது. 300 MB இன்டர்நெட் வச்சுருக்காங்க. ஸோ அப்படியே இன்டீரியர் பார்த்துடலாங்களா? ரொம்ப லைட் கலரில் சூப்பராக இன்டீரியர் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. ஆக்சுவலி நான் இனிமேல் இந்த மதுரை ஸ்லாங் வந்து தொடர போகிறது இல்லைங்க. நிறைய பேர் சொல்லியிருக்கேன் அப்படிலாம் பேசாதீங்க ப்ரோ, மரியாதையே இல்லாத மாதிரி இருக்குது அப்படின்ட்டு. பட் எனக்கு பழகிருச்சுங்க. ஸோ இனிமேல் அதை தவிர்த்துறேங்க. பண்ணுறாங்க அந்த மாதிரிலாம் பேசாமல் பண்ணுறாங்க அந்த மாதிரி சொல்கிறேங்க. ஏன்னா நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ அதனால் இதை அவாய்ட் பண்ணிடலாங்க.
எஸ் நம்ம பார்க்கிங்லேருந்து ஷெட் அவுட் பண்ணியாச்சு. ஸ்ட்ரெயிட்டாக நம்ம பிகேஎம் லாஞ்சுக்கு தாங்க போவோம். அங்கேருந்து தான் போர்டிங் ஸ்டார்ட்டு. அங்கேருந்து கோயம்பேடு அப்படியே போர்டிங் எல்லாமே சொல்கிறேங்க. நம்ம ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே அம்யூனிட்டிஸ் பார்த்துடலாங்க. ஆக்சுவலி நம்ம வண்டி பார்த்திங்கன்னா 2+1 கான்ஃபிகேஷனில் ஸ்லீப்பர் பஸ்ஸுங்க. இந்த சைடு பார்த்திங்கன்னா 2 பர்த் இருக்கும், இந்த சைடு 1 பர்த்துங்க. இந்த சிங்கிள் பர்த்துன்னு பார்த்திங்கன்னா ஒரு டெடிக்கேட்டட் பில்லோ தராங்க. முக்கால்வாசி பஸ்ஸில் தரமாட்டாங்க, பட் இவங்க தராங்க. ஒரு டைட்டாக நல்ல குளிர் தாங்கக்கூடிய பிளாங்கெட்டுங்க. அவங்க லோகோ போட்டு பிகேஎம். அப்புறம் வந்து ஒரு லக்கேஜ் ஹோல்ட்ரு, அப்புறம் வாட்டர் பாட்டில் ஹோல்ட்ரு. ஏசி ஒன்ஸ் இங்கே ஒன்று கொடுத்துருக்காங்க. ஏசி ஒன்ஸ் இங்கே ஒன்று கொடுத்துருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா இங்கே ஒன்றுங்க ப்ளக் பாயிண்ட் பார்த்திங்கன்னா யூஎஸ்பி டைப்பில் கொடுத்துருக்காங்க. சி டைப்பும் இருக்குது, நம்ம இந்த யூஎஸ்பி டைப்பும் இருக்குங்க. சூப்பரான கர்டன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதே அம்யூனிட்டிஸ் தாங்க கீழேயும் இருக்கும். என்ன இந்த டபுள் பர்த்தில் பார்த்திங்கன்னா 2 பேர்த்த செப்பரேட் பண்ணுற மாதிரி நடுவில் ஒரு கர்டன் வருங்க. இது இருக்கிறனால கொஞ்சம் சேஃபாகவே ட்ராவல் பண்ணலாங்க. சூப்பராக இருக்குங்க இன்டீரியர் உண்மையாலுமே. அண்ட் இப்போ நம்மளோட போர்டிங் பார்த்துடலாங்க. நம்ம வந்து இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஸ்ட்ரெயிட்டாக நம்ம பிகேஎம் லான்ச் கோயம்பேடில் இருக்குங்க. ஸோ அங்கே ஸ்டார்ட் பண்ணி கோயம்பேடுலேருந்து வடபழனி, வேளச்சேரி, பெருங்குடி, துறைப்பாக்கம், சோழிங்கநல்லூர், அந்த வழியாக சத்யபாமா இன்ஸ்டியூஷன்லாம் போர்டிங் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம கிளாம்பாக்கம் வந்து அங்கேருந்து கூடுவாஞ்சேரி, செங்கல்பட்டு, விழுப்புரம் வரைக்குமே போர்டிங் இருக்குங்க. ஸோ அப்படியே கண்டினியூ பண்ணலாங்க. ஒரு லக்ஸரி ஃபீலுக்கு லக்ஸரி லுக் வேணும். எனக்கு ட்ரெல் ஆகிடுச்சுங்க. சென்னை வெயில் இருக்குது, அது இல்லாமல் இப்படியெல்லாம் வரும்போதே பார்த்துருப்பீங்க. ட்ரோன் ஷாட்டில் எடுக்கிறதுக்காக ஓடிட்டே இருந்தேன், வேர்த்து பூத்துடுச்சு. ஸோ ஏசி பஸ்ஸில் இனி வேர்க்காது, கவலையே இல்லாமல் ஜேர்னியை தொடங்கலாங்க. எஸ் நம்ம ட்ராவல் ஆஃபீஸ் பார்த்திங்கன்னா இங்கே தாங்க இருக்குது, பிகேஎம். எஸ் ஒரு காஃபி சாப்பிட்டு அப்படியே ஸ்டார்ட் பண்ணலாங்க. வெல்கம் டு பிகேஎம் ட்ராவல்ஸ். பேசஞ்சர்ஸ்க்கு எப்போயுமே வெல்கமாக அவங்க வாட்டர் பாட்டில் ஒன்று கொடுக்குறாங்க. ஐ திங்க் ஸோ ஒரு 500 ml வருமா இல்லை 250 ml வருமா, எங்கேயுமே போடலிங்க. 300 mlங்க வாட்டர் பாட்டில் கொடுக்குறாங்க. இது வந்து காம்ப்ளிமெண்ட்றாங்க. எங்கேயோ போட்டிருக்கு பாருங்க, கோயம்புத்தூர் சென்னை, கோயம்புத்தூர் பெங்களூர் சர்வீஸ் இருக்குது. அது இல்லாமல் இப்போ வந்து கோயம்புத்தூர் நெல்லூர் ஒரு சூப்பரான சர்வீஸுங்க. நான் வந்து போக சொல்கிறேங்க. அது ஒரு டிஃப்ரெண்ட்டான ரூட்டில் ஆப்ரேட் பண்ணிட்டுருக்காங்க. இவங்க வெப்சைட்லேருந்து புக் பண்ணால் 10% ஆஃபருங்க. நிறைய இன்ஃபர்மேஷன் சொல்ல வேண்டியது இருக்குது, போக எல்லாத்தையுமே பார்க்கலாங்க. எஸ் ஷார்ப்பாக 8:30க்கு நம்ம கோயம்பேடுலேருந்து கிளம்பியாச்சுங்க. நிறைய போர்டிங் இருக்குது. நம்ம கிளாம்பாக்கம் பார்த்திங்கன்னா 11 o'clock ஷெட்யூல் கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் கிளாம்பாக்கத்துலேருந்து நம்ம கேபின் ரைட் ஸ்டார்ட் பண்ணலாங்க. ஸோ வேளச்சேரி போர்டிங்லேருந்து கிளம்பியாச்சுங்க. 9:10 ஷார்ப்பு 9:10க்கு வந்துட்டாங்க. 2 minutes பேசஞ்சர்ஸ் ஏற்றிட்டு கிளம்பியாச்சுங்க. எஸ் நாவலூர் தாண்டி போயிட்டுருக்கோங்க. ஆனால் நம்ம கிளாம்பாக்கம் வரைக்குமே போர்டிங் இருக்குது. ஸோ கிளாம்பாக்கத்துக்கு அப்புறம் நம்ம கேபின் ரைடை ஸ்டார்ட் பண்ணலாங்க. டைம் பார்த்திங்கன்னா கரெக்டாக 10:25 ஆச்சுங்க. எஸ் கரெக்டாக 11 மணிங்க கிளாம்பாக்கம். இதுக்கப்புறம் ஃபுல்லாக நம்ம கேபின் தாங்க கண்டினியூ பண்ண போகிறோம்.
ஃபைனலி எல்லா போர்டிங்கும் முடிஞ்சிருச்சுங்க. ஷார்ப்பாக கிளாம்பாக்குதான் 11 o'clock எடுக்கிறது கிளம்பியாச்சு. கொஞ்சம் ஸ்ட்ரெயிட்டாக ஒரு ரெஸ்ட் ஸ்டாப்பு, அதுக்கப்புறம் டேரெக்டாக நம்ம கோயம்புத்தூர் தாங்க. ஒரு தரமான கேபினெட் அமையும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். கூடுவாஞ்சேரி தாண்டி போயிட்டுருக்கோங்க. விழுப்புரத்துக்கு கரெக்டாக 128 கிலோமீட்டருங்க. உளுந்தூர்பேட்டை 163. சேலத்துக்கு 298 கிலோமீட்டர் இருக்குங்க. நானேசி சீட் இருக்காங்க ஸ்லீப்பருங்க. சிபிடி போதாங்க. பிரகாஷ்
எஸ் ஃபஸ்ட்டு டோல் பிளாஸாங்க பரனூருங்க. 11:30 கரெக்டாக. இந்த பிரிட்ஜு பார்த்திங்கன்னா கொஞ்சம் சின்ன பிரிட்ஜு தாங்க. ஸோ அதனால தாங்க இவ்வளோ டிராஃபிக்கு. லைனாக பஸ்ஸஸ் போகுது, காரும் போகுதுங்க. இது ஆப்போசிட் பாருங்கள், ஃப்ரீயாக வராங்க. எஸ் இது வரைக்குமே ஒரு தரமான கேபின் ரைடுங்க. இதுக்கப்புறம் ஒரு சின்ன ரெஸ்ட்டுக்கு அப்புறம் மறுபடியும் கேபின் ரைடை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். உளுந்தூர்பேட்டை டோல்லாம் தாண்டுங்க. ஸோ நம்ம சேலம் டைவர்ட் ஆகும்லங்க, அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணலாங்க. செம ரைடு. எங்கே வந்திருக்கோன்னா நம்ம கள்ளக்குறிச்சிக்கு முன்னாடிங்க ஒரு டோல் பிளாஸாவில் அப்படியே நிப்பாட்டியிருக்காங்க. ஸோ ரெஸ்ட் ரூமே டீ பிரேக்குங்க. ஸோ ரெஸ்ட் ரூம் போய்ட்டு ஒரு காஃபி அடித்து நம்ம கண்டினியூ பண்ணலாங்க அப்படியே. எஸ் அப்படியே ஒரு சூப்பரான டீ அடிச்சுட்டு தொடர்போமா. இதுக்கப்புறம் கொஞ்சம் கேபின் ரைடு இருப்பாங்க. எஸ் அப்படியே ஒரு கேக் வாங்கியிருக்கேன், பசிங்க. அப்படியே கிளம்பலாங்க, வண்டி கிளம்பிடுதுங்க.
இப்போ டிரைவர் சேஞ்ச் பண்ணிடுவாங்க. கரெக்டாக இங்கேருந்து நம்ம கோயம்புத்தூருக்கு 270 கிலோமீட்டருங்க. ஒரு 5 மணி நேரம் ஆயிரும்னு நினைக்கிறேன். ஸோ பார்ப்போங்க. டைம் பார்த்திங்கன்னா மணி ஒரு 5:10 ஆச்சு. லட்சுமி நகர்லாம் தாண்டியாச்சுங்க. மணி ஸ்ட்ரெயிட்டாக நமக்கு கரும்புத்தாம்பட்டி அப்படியே டீ போர்டிங் ஆகுதுங்க. எத்தனை மணிக்கு நமக்கு காந்திபுரம் மருதமலை எத்தனை மணிக்கு ரீச் ஆகிறாங்கன்னு பார்க்கலாங்க. ட்ராப்பிங்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, கொட்டலாம்பட்டி பைபாஸ்லேருந்தே ட்ராப்பிங் இருக்குங்க. இருங்க உங்களுக்கு காட்டுறேன். நமக்கு ட்ராப்பிங் பாயிண்ட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, கொட்டலாம்பட்டி பைபாஸ்லேருந்தே ட்ராப்பிங்க. கொட்டலாம்பட்டி பைபாஸு, ஈரோடு, பவானி பைபாஸு, கருமத்தாம்பட்டி, கனியூர் டோலு, KMCH, சித்ரா, ஹோப்ஸு, லக்ஷ்மி மில்ஸ், காந்திபுரம், அதுக்கப்புறம் வடவழி, நம்ம மருதமலைங்க. நடுவில் 6 ரோடு, எல்லா பக்கமும் ட்ராப்பிங் பாயிண்ட் இருக்குது. நீங்கள் வேணுன்னா இறங்கிக்கலாங்க.
ஆக்சுவலி இது செங்கப்பள்ளி டோலா இல்லை குமாரபாளையம் டோலான்னு தெரில, எனக்கு ரெண்டாக டவுட்டாக இருக்குது. தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம கருவத்தாம்பட்டிக்கு அடுத்தது வர்றது பார்த்திங்கன்னா கனியூர் டோல், அது கன்ஃபார்ம் தெரியும். இது செங்கப்பள்ளியா நம்ம இது குமாரபாளையமான்னு தெரிலைங்க, தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். இங்கிருந்து நம்ம கோயம்புத்தூருக்கு 61 கிலோமீட்டர் இருக்குங்க. அவினாசி 5 கிலோமீட்டருங்க.
எப்படி பர்ஃபெக்டாக ஸ்டார்ட் பண்ணாங்களோ அதே மாதிரி ட்ராப்பும் சொன்ன டைமுக்கு பர்ஃபெக்டாக இருக்குங்க. இப்போ ஆல்மோஸ்ட் கேஎம்சிஹெச் வந்தாச்சு. கேஎம்சிஹெச் 6:30 கரெக்டாக 6:30க்கு போகிறாங்க. நம்ம மருதமலை 7:25க்கு ஷெட்யூல் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக போயிடுவாங்க. ஏன்னா இந்த டைம் பார்த்திங்கன்னா டிராஃபிக்கெல்லாம் இருக்காதுங்க. சித்ரா ஏர்போர்ட் வந்தாச்சு. ஷார்ப் 6:35க்கு வந்திருக்கோங்க. இப்போ ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் பார்த்துடலாங்க. நம்ம பஸ்ஸு பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் டு சென்னை 5 சர்வீஸ் ஆப்ரேட் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா 7:40க்கு ஒரு பஸ்ஸு கிளம்புங்க. அது ஒரு 5:30க்கெல்லாம் சென்னை ரீச் ஆயிரும். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா ஈவினிங் தாங்க. 5 மணிக்கு ஈவினிங் கிளம்பி சென்னை ரீச் ஆகிற ஒரு சர்வீஸ் இருக்குதுங்க. அதுக்கப்புறம் 7 மணிக்கு ஒரு சர்வீஸ், அப்புறம் 8:30க்கு ஒன்று, அப்புறம் 10:30க்கு ஒன்றுங்க. இதில் மெயின் விஷயமே இந்த 10:30 கிளம்புது பார்த்திங்களா, அது பார்த்திங்கன்னா திருவண்ணாமலை வழியாக போகுதுங்க. ஸோ திருவண்ணாமலை டு சென்னை போகிறவங்க, இங்கே கோயம்புத்தூர்லேருந்து சென்னை திருவண்ணாமலை போகிறவங்களாம் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ டிக்கெட் சார்ஜஸ் சொல்லிடுறேங்க. நான் சண்டே நைட்டு புக் பண்ணியிருக்கேன். சிங்கிள் அப்பருங்க. அரௌண்ட் 1300 சம்திங் வந்துச்சுங்க. நான் உங்களுக்கு அப்படியே டிஸ்கிரிப்ஷனில் ஸ்க்ரீனில் போடுறேன். நம்ம பஸ்ஸஸில் பார்த்திங்கன்னா வீக் டேஸ்லேயும் வீக்கெண்ட்லேயும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. இந்த காலையில் வண்டி பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்க, உங்களுக்கு 700லேருந்தே கிடைக்குங்க. காலையில் இங்கே 7:45க்கு எடுக்கும். அதே மாதிரி சென்னையில் 9 மணிக்கு ஒரு வண்டி எடுப்பாங்க. சென்னையிலேருந்து பார்த்திங்கன்னா ரெகுலராக 4 சர்வீஸுங்க. நம்ம கோயம்புத்தூர்லேருந்து 5 சர்வீஸுங்க. ஹோப்ஸ் வந்துட்டோங்க. சிங்கிள் பர்த் ஒரு ரேட் வரும், டபுள் பர்த் ஒரு ரேட் வருங்க. அதுவும் அப்பர் தனி ரேட்டு, லோவர் போட்டிங்கன்னா அதுவும் தனி ரேட் வருங்க. ஸோ டிக்கெட் ப்ரைஸஸ் எல்லாம் நான் அப்படியே டிஸ்கிரிப்ஷன்லேயும் போடுறேன், ஸ்க்ரீன்லேயும் போடுறேன், செக் பண்ணிக்கோங்க. இவங்க வெப்சைட்டில் இருக்குது பார்த்தீங்களா, பிகேஎம் ட்ராவல்ஸ், அதில் புக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஆஃபர்ஸ் எல்லாம் இருக்குது. நவ இந்தியா 6:45 ஷார்ப். ரொம்ப நன்றிண்ணா. ஓகேண்ணா, ரொம்ப நன்றி. ஓகேண்ணா, ரொம்ப தேங்க்ஸ். எஸ், நம்ம காந்திபுரம் ஷார்ப்பாக 6:50க்கெல்லாம் வந்தாச்சு. 10 நிமிஷம் பிஃபோராகவே வந்தாச்சுங்க. இங்கே டீசல் போட்டு அப்படியே நம்ம வர வழி மருதமலை போயிடுவாங்க. இங்கே ஒரு 5 to 10 minutes ஆகுங்க. ஆனால் ஷார்ப் ஷெட்யூல் 7:25க்கெல்லாம் மருதமலை போயிடும்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இப்போல்லாம் டிராஃபிக் இருக்கிறது, நார்மலாக போயிடலாங்க. ஸோ நான் இங்கேயே டீபோர்ட் ஆகிட்டேங்க. இங்கேருந்து அப்பா வந்துட்டார். ஸோ ஆக்சுவலி மருதமலை போய் எண்டு கார்டு கொடுக்கலாம் தான் ஐடியா. பட்டு சில சுச்சுவேஷனால இங்கேயே இறங்குற மாதிரி ஆயிடுச்சுங்க. ஸோ ஒரு சூப்பரான தரமான ஜர்னிங்க. இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா, நம்ம பிகேஎம் ட்ராவல்ஸ் ஒரு புதுசாக லாங்கஸ்ட் சர்வீஸ் ஆப்ரேட் பண்ணிருக்காங்க. ஒன்றும் இல்லைங்க, நம்ம கோயம்புத்தூர்லேருந்து நெல்லூர் வரைக்கும் ஆப்ரேட் பண்ணுறாங்க. ஒரு புது சர்வீஸுங்க. வியா திருவண்ணாமலை, திருப்பதி அந்த வழியாக போகிறாங்க. ஒரு சூப்பரான சர்வீஸுங்க. அந்த சர்வீஸும் ஒரு சூப்பரான சர்வீஸு கூடிய விரைவில் கவர் பண்ண போகிறேங்க. ஸோ ஃபைனலாக வீடியோ பார்த்துருப்பீங்க. ஒரு சூப்பரான தரமான ஆம்னி பஸ் ஜேர்னி பண்ணியிருப்போம். ஸோ வீடியோ பார்த்துருப்பீங்க. வீடியோ பிடிச்சா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் அந்த ஒரு சூப்பரான வீடியோ மீட் பண்ணலாம். டாடா. எஸ், அந்த 10:30 சர்வீஸும் வந்துருச்சு பாருங்கள். உண்மையாலுமே டிரைவர்ஸ் 2 பேருமே ஒரு சூப்பரான க்ரூங்க. டிரைவிங் எல்லாம் அடித்து நாக் அவுட் பண்ணிட்டாரு. அண்ணாக்கு 2 பேர்த்துக்குமே பயங்கர எக்ஸ்பீரியன்ஸ் போல் இருக்குங்க. ஒரு எஸ்சிடிசி வண்டிங்க, மார்த்தாண்டம். மார்த்தாண்டம் ஊட்டிங்க. இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேங்க. என்ன ப்ரோ, நேற்று நைட் 8:30க்கு ஏறினீங்க, இங்கே 7 o'clock ஆகுது வரதுக்கு அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. அதுக்கான மெயின் ரீசன் பார்த்தீங்கன்னா, 8:30க்கு எடுத்து நம்ம சிட்டி
சிட்டியோட போர்டிங் பாயிண்ட் முடிக்கிறக்கே 11 o'clock 11:15 எடுத்து 7 o'clock வரதெல்லாம் ஒரு சூப்பரான விஷயம். ஸோ அதனால தாங்க இந்த 11:15 தாங்க கணக்கு. போர்டிங் பார்த்தீங்கன்னா நிறையா போர்டிங் கொடுத்துருக்காங்க. நம்ம கோயம்பேடுலேருந்து வேளச்சேரி, பெருங்குடி, அந்த சோழிங்கநல்லூர் அங்கே இருக்கிற ஐடி பீப்புள்ஸ்க்கு நிறைய யூஸ்ஃபுல்லுங்க. ஏன்னா போர்டிங் வந்து சோழிங்கநல்லூர், நாவலூர் அங்கே கூட ஏறினாங்க நிறைய பேர். ஸோ அதனாலே பெஸ்ட் ஆப்ஷன்னே சொல்லாங்க ஐடி பீப்புள்ஸ்க்கு. ஸோ அதுவும் இல்லாமல் சென்னையிலேருந்து மருதமலைக்கு டைரக்ட் சர்வீஸுங்க, யூஸ் பண்ணிக்கோங்க. டாடா.